பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்காவுடன் அண்மையில் முல்லைத்தீவு சென்று பிரதேசத்தின் புத்திஜீவிகள் பலருடன் கலந்துரையாடினார். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பார்லிமெண்ட் உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்கா தம்முடன் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றுக்கு வந்ததாக முல்லைத்தீவு மக்கள் தெரிவிக்கின்றனர். நான் இன்றைக்கு உரையாடி கொண்டிருக்கின்ற பில்டிங் நான் இரண்டாம் தரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். யாராவது இதில் இருக்கிற ஆக்கள் சுனாமி காலத்தில் இந்த ஸ்கூலில் வேலை செய்ய வேண்டாம் எனக்கு தெரியும். இன்றைக்கும் இந்த ஹோலில் தான் நாங்கள் உரையாற்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. முதல் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு உண்மையில கருத்து வேண்டாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கள் உண்மையில் இதில் மற்றது எத்தனை பேருக்கு தெரியும் இதில் ஒரு அரசியல் மாற்றம் வரப்போது அதை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு 8ஆம் தேதி இங்கே அமல்படுத்தப்பட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? குறைஞ்ச வருஷம் நாங்கள் 36 வருஷமாக அந்த எதிர்ப்பு அரசியல் ஒன்றை நம்பிக்கை வச்சு கொண்டு இருந்திருக்கிறோம். 74 ஸ்டார்ட் பண்ணி வட்டக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணி 77 17 பேரே அனுப்பினாங்க. எதிர்ப்பு அரசியல் தான் செய்தது, எதையும் சாதிக்க இல்லை. அப்புறம் 22 பேரே அனுப்பினாங்க. அதுவும் ஜனநாயக ரீதியாகவும் ஆயுத பலத்தோடையும் இருந்து கொண்டு அனுப்பினாங்க. எதிர்ப்பு அரசியல் நடத்தப்பட்டது, எதுவும் சாதிக்கப்படவில்லை. அது மட்டும்னால் இனியும் ஒரு கொஞ்ச காலம் நீடிக்க வேணுமென்ட்டு இல்லை. இதுதான் தருணமெண்டே ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறாங்களா நாங்கள். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இதுக்குள்ள காய்க்கிறார்கள் வாயால் காய்ச்சிட்டு இருப்போம். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இன்டர்நெட்டில் பெருசுகளாக எல்லாம் போடுறது எல்லாம் பெரிய ஒரு தேவ வாக்கு திருக்குறள்ன்ற மாதிரி சனம் நினச்சி கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் இன்னும் காலங்களை நீடித்து வெளி அரசியல் சக்திகளுக்கு தானே இடம் கொடுக்குறோம். அப்போ உள்ளுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய சக்திகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறதா கொஞ்சமாவது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லை இது அடுத்த நிமிஷம் அரசியல் எப்படி மாறுமென்று நாங்கள் இப்போவே யாருடன் சொல்லலாது. ஏன்னா பிரபாகரன் முடிஞ்சு போவாரென்று எந்த விற்பனரும் சொல்லலை. இப்போதான் நாங்கள் கண்டோம், கண்ணுக்கு முன்னால் கண்டு போனோம். அப்போ அரசியல் எப்படி மாற வேண்டும் நாங்கள் சொல்லலை. எங்களோட முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் இது இப்போதைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எங்களுக்கு யார் கைதரக்கூடியவையோ அவைகளை நாங்கள் ஆதரித்து மக்களை வாழ வைக்கணுன்றதான் என்ற அபிப்பிராயம். யுத்தத்துக்கு பின்னுக்கு எங்களை அடிப்படை உரிமைகள் அடிப்படை வசதிகள் எதுவும் மற்ற நிலையில் அரசியல் அநாதைகளாக நாங்கள் இங்கே இருக்கின்றோம். எங்களோட கருத்துக்களை அறிவிக்கிறதுக்கு யாருமே இங்கே இல்லை. அந்த வகையில் நாங்கள் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து நிற்கிறதால எங்களுக்கு சில உரிமைகள் கிடைக்கும் என்றும் காலத்தின் தேவையோ அதுவும் என்று நான் உணர்றேன். இப்போ எங்களோட மக்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் செய்வோம், சரி பிள்ளையே விடுவோம். ஆனால் ஒரு 6 வரியத்துக்குள்ளே இருந்தாலும் இல்லை 2 வயதுக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் கண் திறந்து எங்களோட பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் நாங்கள் விரும்புகிறோம். நீங்களும் ஒரு ஊடகவியலாளராக செயற்பட்ட வழியாக பொது நோக்கத்தோடு செயற்பட்டீங்கள். அதுக்காக உங்களுக்கு 100% நாங்கள் பங்களிப்பு செய்கிறோம்.